நீங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். கர்த்தராவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டு இருந்தது என்று சொல்லி 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் 13-14 வசனத்தை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் தொடர்ந்து இந்த வேத போதனைகள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ஊழியக்காரர்கள் சொல்றாங்க, சவுலுடைய ஊழியக்காரர்கள் சொல்றாங்க, எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க தெரியல, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உங்க மேல வந்திருக்குது. கர்த்தரா எப்படி தெரியும் தெரியல, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி மேல வந்திருக்குது. அதனால நல்ல சுரமண்டலம் வாசிக்கிற தேறின ஒரு ஆளை நீங்க கொண்டு வந்து உங்க முன்னாடி வாசித்தாங்கன்னு சொன்னா நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியம் அடைய முடியும், சொஸ்தமாக முடியும் என்று சொல்லி ஒரு யோசனை கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே சவுல் என்ன பண்றாருன்னா, தேசத்துல போயிட்டு யார் நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ஆள், நல்ல ஒரு மாஸ்டர் இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, அடுத்த வசனத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 18வது வசனத்துல, அப்போது அவர் வேலைக்காரன் ஒருவன் பிரதித்திரமாக, இதோ பெத்லெகேமினாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அந்த ஒரு வேலைக்காரன் ஒருத்தன் சொல்றான், தாவீதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறான், அவனது வாசிப்பதில் தேறினவன் சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது நீங்க தொடர்ந்து நல்லா தெரிஞ்ச காரியம் தான். 19வது வசனத்துல சவுல் சொல்றாரு, ஈசான் இடத்தில் ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தையில் இருக்கிற ஒரு குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொன்னான். இந்த மாதிரி மெசேஜ் போது அங்கிருந்து தாவீது ஆட்டு மந்தையில் இருக்கிற தாவீதை வந்து அனுப்பும்படியாய் சவுல் சொல்றாரு. அங்கிருந்து தாவீது வீட்டுக்கு வர்றாரு. சில வெகுமதியோடு கூட கடந்து வருவது நாம் பார்க்க முடியும். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான், அவனுக்கு இவன் ஆயுததாரி ஆனான் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். பாருங்க, சவுல் தாவீதை வந்து ரொம்ப மிகவும் நேசிக்கிறார். பையனை குடிச்சு போச்சு சவுலுக்கு, மிகவும் நேசித்து அவனை பிரியமாக இருந்து அவனுக்கு இவன் ஆயுததாரியாய் மாறும்படிக்கு சவுல் பண்றாரு. உடன் மெசேஜ் அனுப்புறாரு. சவுல் ஈசான் இடத்துல ஆட்களை அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினாலே வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கி சவுல் ஆறுதல் அடைந்து சுத்தமாவான். இதுதான் இந்த பகுதியில் நடந்த ஒரு காரியம். ஆண்டவர் வந்து தாவீதை வந்து அனாய்ட் பண்ணிட்டாரு. எதுக்காக அனாய்ட் பண்ணாருன்னா, அந்த நெக்ஸ்ட் கிங் அவர் தான் சொல்லிட்டு தாவீதை வந்து ஆண்டவர் அனாய்ட் பண்ண பிறகு நடந்த ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சம்பவம், அவருடைய லைஃப்பை வந்து மாற்றி போட்ட ஒரு சம்பவம். அது வரைக்கும் ஆட்டு மந்தையில் இருந்த தாவீது, இன்னைக்கு பார்த்தா ராஜாவுடைய அரண்மனைக்கு வருகிறதுக்கான ஒரு சூழலை தேவன் வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் முதல்ல அவர் என்ன செய்ய நினைப்பார், வழிநடத்த ஆண்டவர் விரும்புவார். எப்பொழுது ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டாரோ அந்த நேரத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது தங்கியிருந்தார் என்று வேதத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் தாவீதை வழிநடத்த ஆரம்பிக்கிறார். அதற்கு அவர் இருந்திருக்கலாம், ஆடுகளை வைத்திருந்திருக்கலாம், என்னென்னோ பண்ணியிருக்கலாம். இப்போது கர்த்தர் தாவீதை வந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆட்டு மந்தையில் இருந்த தாவீது இனிமேல் ஆட்டு மந்தையில் இருக்க போறது கிடையாது. அவரை வந்து ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். அதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஏதோ அந்த ஆட்டு மந்தையில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு குச்சி ஆர்ப்பு, இந்த சுரமண்டலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அந்த காலத்து படத்துலலாம், இப்படி இருக்கும், இப்படி கம்பியாக இருக்கும். இதுதான் அந்த சுரமண்டலம். அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்சது, நான் விசுவாசம் இப்படியா இருந்திருக்கணும், அதோ கட்டையில் ஏதாச்சும் குச்சியில இப்படி போட்டு ஏதாச்சும் நூலோ ஏதோ கம்பி ஏதோ ஒன்று கையில் வச்சு அவர் ஏதோ அவர் வாசித்து இருந்திருப்பாரு. வேலைக்காரன் வந்து சவுலுடைய சமூகத்தில் இருக்கிறான். அவன் எப்போ ரெகுலரா கேட்டிருப்பான்னு தெரியாது. ஏதோ ஒரு முறை அங்க போகும்போது தாவீது வாசித்ததை கேட்டு இருக்கலாம். அவர் தான் எக்ஸ்பர்ட்டா பெத்லெகேம்ல
யோசிச்சு பாருங்க, பெத்லகேம்ல எத்தனையோ பேர் இருப்பாங்க, எத்தனையோ மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, எத்தனையோ டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கட்டாயம் இருந்திருப்பாங்க. ஆனா இவர் சொல்றாரு, வேலைக்காரன் சொல்றான், அந்த ஊர்ல ஒரு பையனை பார்த்தேன், அவன் நல்லா வாசிக்கிறதுல தேர்ந்தவனா இருப்பான் போல இருக்குது, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறான்னு சொல்லி இவன் சாட்சி சொல்றான். இதெல்லாம் வந்து கர்த்தருடைய வழி நடத்தலுன்னு நான் சொல்ல வரேன். எத்தனையோ பேர் இருந்திருக்கிறான் பெத்லகேம்ல. ஆனால் ஒன்றத்துக்கும் உதவாத குச்சியில 4 கயிறை கட்டி வாசித்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டதன் நிமித்தம் அவருக்கு என்ன தெரியுமோ, தாவீதுக்கு என்ன தெரியுமோ, எந்த கிருபை எந்த தாளந்து தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாரோ அதை வைத்துதான் ஆண்டவர் வந்து அவர் ராஜா முன்பதாக நிற்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதை வைத்து அவர் என்ன கிருபை கொடுத்திருந்தார், என்ன அவருக்கு தெரியுமோ, அவ்வளவுதான், என்ன தாவீதுக்கு தெரியுமோ அதை வைத்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தாவீதை வந்து ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒருவேளை சவுலுக்கு வந்து இந்த அசுத்த ஆவி பிடிக்கும்படிக்கு ஆண்டவர் செய்திருக்கலாம். ஏன்னா என் பையன் அங்க போனோம், அல்லேலூயா. வேற வேற மாதிரி கூட ஆண்டவரை பனிஷ் பண்ண முடியும், ஆமாவா இல்லையா, பண்ணிருக்கலாம். என் பையனுக்காக என்ன பண்ணுவார், சில சூழ்நிலைகளை ஆண்டவர் வந்து மாற்றுவார். இதுதான் ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்ளும் போது வழி நடத்துகிறப்படுகிற ஒரு காரியங்கள். நேற்று வரைக்கும் அங்க இருந்திருக்கலாம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் வந்து அரண்மனைக்கு வந்து போய் நிற்கிறாரு. அந்த இடத்துல எல்லாருக்கும் அறிமுகம் ஆயிருக்காரு தாவீது. சவுலுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ரொம்ப பிரியமானவனாக இருக்கிறான். ஆயுததாரியை மாற்றும்படிக்கு ஒரு ப்ரொமோஷன் தான் கொடுக்குறாங்க அந்த இடத்துல. ஒரு நல்ல ஜாலியா இருக்கிறாரு. பாருங்க எப்படி நடக்குது. என்ன சொல்ல வரல, இந்த ஆண்டோட வழி நடத்துதுன்னு சொல்ல வர. ராஜா வீட்டுல இருந்து ஆள் வருவாங்க, தாவீது எங்க போனா, கூட்டு போன ராஜா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிற அளவுக்கு என் தேவன் வந்து தாவீது லைஃப்ல ஆண்டவர் செய்தார். பாருங்களேன், அவருக்கு தெரியவே தெரியாது. நாளைக்கு நம்ம போய் ராஜா முன்பதாக வாசிப்போம், அதெல்லாம் தெரியாது. ராஜா உன்னை கூப்பிட்டார், அதான் வந்து உத்தரவு. என்ன பண்ண போறாருலாம் அவருக்கு தெரியாது, அறிவிக்கப்படலை. அங்க போன பிறகு தான் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அந்த நேரத்தில் மட்டும் நீங்க வாசித்தா போதும்னு சொல்லிட்டு. இந்த காலங்களில் கூட நான் அதான் உங்களை மத்தியில சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ, நம்முடைய லைஃப்ல சில நேரத்துக்கு ஒரு சின்ன காரியங்களை கொடுத்திருப்பான், ஆண்டவர் கொடுத்திருப்பார். அதுல நாம உண்மையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம கையில என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து கர்த்தர் வந்து நம்மளை அடுத்த நிலைமைக்கு ராஜாக்களுக்கு முன்பதாகவும் ராஜாக்களாய் மாறுபடிக்கு இந்த ஆண்டவர் வந்து மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம கையில என்ன கிருபை கொடுத்திருக்கிறாரோ, என்ன தாளந்து கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து நம்ம செயல்படும் போது பாருங்க பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும். ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்போது மறுபடியும் சொல்றேன், அவனை வழி நடத்துறதுல ஆண்டவர் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கிறார். நாம நினைத்து கூட பார்க்க முடியாத வழியில இந்த ஆண்டவர் நம்ம நடத்த ஒரு போதுமானவராக இருக்கிறார். நினைத்து பார்க்க முடியாத பீக்குக்கு ஆண்டவர் கொண்டு செல்வார். எப்படின்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை அவர் கையில கொடுத்திருக்கும் பொழுது நான் விசுவாசின் கர்த்தர் நம்மை அடுத்த நிலைமைக்கு நிச்சயமாய் ஆண்டவர் நடத்தி செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையிலவராய் காணப்படுகிறார். எனவே விசுவாசிக்கிறீங்க, அல்லேலூயா. உங்க கையில ஆண்டவர் ஏதோ ஒன்று கொடுத்திருப்பார், ஏதோ ஒன்று கொடுத்திருப்பார். தாவீதுக்கு தெரியுமா, ஏதோ ஒன்று வாசிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அங்க போனா வந்து ஒரு பெஸ்ட் சுரமண்டலம் இருக்குது. நல்ல தேக்கு மரத்துலையோ கேது மரத்துல பண்ண பயங்கரமான ஒரு சுரமண்டலம், நல்ல வார்னிஷ்லாம் போட்டு நல்ல பக்காவா பலபலன்னு ஸ்டிங்கு. அவர் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டார் அவர் அந்த லைஃப் அந்த பிஃபோர்ல. அங்கே போய் வாசித்த பயங்கரமாக வருது, இசை பயங்கரமான இசைலாம் வருது. இவருக்கு தெரியாது நம்ம வாசித்தா எங்க அவருக்குள்ள இருந்த அசுத்தாவி போவான்னு தெரியாது. அவருக்கு என்ன தெரியும், அவர் விரல வச்சாருன்னா விரல் எங்கெல்லாம் போதும் அவ்வளோதான், அதுதான் இசை. அந்த இசைக்கு என்ன பண்ணணும்னா பிசாசு அசுத்தாவி ஓடி போயிடும், அவ்வளோதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது தாவீது வந்து உண்மையாக இருந்தார். என்னால் நம்மளை போய் இதில் போய் கூப்பிட்டுருக்குறாங்க, நம்ம ஒழுங்காக அங்கே இருக்காம இவருக்குள்ள இருக்கிற பிசாசை ஓடுறதுக்காக நம்மளை கூப்பிட்டு வந்தாங்க. அப்படிலாம் ஒரு நாளும் அவருக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரல. பாருங்களேன், உண்மையாக இருந்தார். இன்னைக்கு இதை பண்றபடிக்கு ஆண்டவர் கிருபை பண்ணுவோம், வாசிக்கிற அவ்வளோதான். நம்புறீங்களா? இந்த மாதிரி வாசிச்சா வந்து ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க அசுத்தாவி போகும் நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. இன்னைக்கு நடக்குமா? பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நடக்குமா? தான் என்னுடைய கேள்வி. அவர் ஜபம்லாம் பண்ண மாட்டாரு. ஒருத்தன் பிசாசு ஆடும் உள்ள அப்படியே குறுக்கத்தனமும் ஒருத்தன் மாறலாம். இந்த இடத்துல ஒருத்தன் உட்காந்து அவர் முன்னாடி சேரை போட்டு சுரமண்டலம் வாசித்தாருன்னா ஜபம் பண்ணாம
அவருக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாய் ஓடின்னு நினைக்கிறீங்களா? என்ன ஓடமா ஓடாதா? ஓடணும். ஏன்னா அதுதான் பைபிள் சொல்லுது. ஆமா, இது நடக்கிற வேதத்தில் உள்ள ஒரு காரியம், நம்ம மாற்றமே கிடையாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், அப்படிப்பட்ட தேர்ந்தவர்கள் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனா அது வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், பிரமாணங்கள் மாறி இருக்கலாம், உடன்படிக்கை மாறி இருக்கலாம், இல்ல சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கலாம், பழைய புதுசான தேவன் மாறல. இப்படிப்பட்ட சத்தியங்கள் மாறாது. அல்லேலூயா. இன்னைக்கும் அது நடக்கும், அதில் மாற்றமே கிடையாது. என்ன சொல்ல வரதுன்னா, நமக்கு கொடுத்த சில காரியங்கள் நம்ம லைஃப்லையும் கொடுத்துருப்போம். தாவீதுக்கு தெரியாது, இதை வைத்து தான் நம்ம ராஜாரமணிக்குள்ள போக போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம லெவல் மாற போகுதுன்னா தாவீதுக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம கையில் சில தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, சில கிஃப்ட் கொடுத்துருப்பார். நம்ம அதில் அதை நம்ம கிறிஸ்துவுக்குள்ள உண்மையாய் நாம் செயல்படுத்தும் போது பாருங்க, நான் நினைக்கிறேன் அதை வைத்து கர்த்தர் பெரிய மாற்றங்களை ஆண்டவர் செய்வார் நம்மளுடைய லைஃப்ல. நம்புறீங்களா? ஒருவேளை நமக்கு நல்ல ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கிஃப்ட், சில பேருக்கலாம் நல்லா அழகாக எழுதுவாங்க. அவங்க என்ன பண்ணலாம், அந்த கிஃப்ட்டை இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம், அந்த சார்ட்டை வரையறதுக்கு எழுதுறதுக்காக அதை ஆர்டர் கவனிக்கிறார் பாருங்க. ஒரு சிலர் நல்லா டிரைவிங் பண்ணுவாங்க, ஊழியத்தில் அவங்களாம் நல்லா இன்வால்வ் பண்ணி அவங்களாம் பண்ணலாம். சில பேருக்கு நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும், சில பேருக்கு நல்லா பேசுகிற கிருபை இருக்கும், நல்லா பேசுவான். அந்த கிருபைகள்லாம் நீங்கள் ஆண்டவருக்காக யூஸ் பண்ணும்போது நான் விசுவாசிக்கிறேன், அதை வைத்து கர்த்தர் உங்களையும் என்னையும் அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்ல இந்த ஆண்டு உண்மையில வராங்க. சில பேர் நல்ல இசை வாசிக்கிறவங்களா இருப்பாங்க, சில பேர் விசாரிப்பாங்க. சர்ச்சில் 4 பேரை நல்ல ஒரு பெரிய ஒரு ஊழியர் 4 பேர் இருக்கும் பொழுது அவன் பார்த்து பேசி விசாரிக்கிற ஒரு கிருபையை சில பேர் கொடுத்துருப்பார். சில பேருக்கு யாரும் ஃபோன் பண்ணால் அப்படியே கேட்கிற கிருபை இருக்கும். என்ன கூட ஒரு கிருபை தான், யாரை ஃபோன் பண்ணாலும் நல்லா கேட்டுன்னு இருக்கும். அது 1 மணி நேரம் ஆனாலும் சரி, 2 மணி நேரம் ஆனாலும் சரி, அது நிறைய காரியங்கள் நடந்துருக்கு. அது ஒரு கிருபை. ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ அப்படிப்பட்ட அந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம உண்மையாக இருக்கும்போது பாருங்க, சில பேர் நல்லா பாடுற கிருபை இருக்கும். அதை நம்ம உண்மையாய் ஆண்டவருக்காக பண்ணும்பொழுது உண்மையாக பாருங்க ஆஸ்வாதம் வரும். சில நேரத்தில் என்ன பண்ணணும்னா அந்த உண்மை இருக்கு. சில பேர் பாடுற கிருபை இருக்குது, அவங்க எப்போ நல்லா பாடணும்னு நினைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு க்ரௌடில் நல்ல இதில் 4 பேர் பார்க்குற மாதிரி இருக்கிற இடத்துல நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா பாட்டு கீடி என்ன பண்ணுவாங்க, பாடணும்னு நினைப்பாங்க. இதே ஒரு 2 பேர் இருக்கிற இடத்துல சின்ன ஒரு ஜப கூட்டத்தில் ஏதோ 4 பேர் இருக்கிற கேப்சல்ல அந்த எஃபர்ட் கொடுப்பாங்களா? அதுதான் ஆண்டவர் பாரு, அந்த உண்மை. ஐசக் சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரோட லைஃப்ல பெரிய டர்னிங் பாயிண்டாக மாறினது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாராம். இந்த மாதிரி நியூசிலாண்ட்லேருந்து சில பேர்லாம் வந்திருக்கிறாங்க, ஃபாரினர்ஸ். இந்த மாதிரி மினிஸ்ட்ரிக்காக ஒரு 30 பேர் கிட்டத்தட்ட வந்திருக்கிறாங்க. அவங்க நெக்ஸ்ட் ஊருக்கு போகிறாங்க. அதனால் அது முன்னாள் நைட்டு ஒரு சின்னதாக ஒரு கான்செப்ட் மாதிரி நடத்தணும், பாட்டை பாடி சும்மா கிட்டார் வாசிட்டு ஒரு டைம் பாஸுக்காக ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னாங்க. எந்த இடத்துல, எந்த ஹோட்டல்லாம் கிடையாது, ரோட்டில் அப்படின்னாராம். அவர் அடையாளத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டில் கார்னரில் ரோட்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு இருக்குது. அவர் சரி வரேன்னு சொல்லிட்டு, அவர் ரோட்டில் தானே பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் எந்த ஒரு முயற்சி எடுக்காமல் இல்லை. அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறார், புதுசாக 2 பாட்டு ஆண்டவர் சம்பந்தம் உட்காந்து எழுதியிருக்கிறாரு. புதுசாக என்ன பண்ணோம், ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு முயற்சி எடுத்திருக்கிறாரு. அவரை ஒரு பெரிய கான்சர்ட் பண்ணால் என்ன பண்ணுவார், எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த டீமோட போய் பண்ணுவார். ரோடு தானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, அசட்டை பண்ணாமல் அவர் போயிட்டு அந்த பெரிய டீமோட போய் பயங்கரமாக போய் இறங்கி அந்த ஸ்ட்ரீட்டில் உட்காந்து அந்த இடம்லாம் ஃபுல்லாக இது பண்ணி நல்லா பண்ணும்போது அந்த 30 பேரோட லைஃப்பும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளே வந்துருக்குது. சில பேர் எழுதுருக்குறாங்க, சில பேர் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, சில பேருடைய சாட்சி, சில காரியங்கள் அப்படி பெரிய மாற்றங்களுக்குள்ள அவர் பண்ண அந்த ப்ரேயரில் அந்த வர்ஷிப் டைமில் நடந்துருக்கு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவர் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட்லாம் போவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். சில நேரத்தில் டோர்ஸ் நம்ம கையில் கொடுத்துருக்கிறது கிருபை வைத்து தான் சில நேரத்தில் அடுத்த டோரை ஓப்பன் பண்ணுவார். அந்த ஆட்கள் இவர் பண்ண காரியங்கள்லாம் பிடிச்சி போய், இவர் பண்ண மியூசிக்லாம் பிடிச்சி போய் அவங்கள அவங்கள கண்ட்ரி கொண்டு போய் இவங்க ஐசக் ஜோவர் அதுக்கப்புறம்லாம் பெரிய ஒரு சேஞ்சஸ். என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன காரியத்தில் என்ன இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ரோடு தானே
அங்கே உடனே பெரிய ஆட்கள்லாம் வரப்போறது 30 பேருக்கு தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருக்கலாம். அவர் சொன்னார், ஏற்கனவே பாடின 2 பாட்டு பாடிருக்கலாம், ஏற்கனவே போட்ட 2 மியூசிக் போட்டு முடிச்சிருக்கலாம், சின்ன விஷயம் தானே. ஆனால் அப்படி பண்ணாமல் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணும் பொழுது, எதை செய்தாலும் நம்ம பெஸ்ட்டாக நம்ம செய்யும் போது பாருங்களேன், உண்மையாக கர்த்தரை பார்த்து நம்ம கனம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. தாவீது லைஃப்ல அதான், ஐயோ என்னடா எங்களுக்காக பெஸ்ட்டாக அவரால் எந்த அளவுக்கு நல்ல நேர்த்தியாக வாசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் நல்ல ஒரு அழகாய் ஆண்டவருக்கு முன்பதாக பண்ண காரியங்களை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அந்த மனுஷனுக்கு விடுதலை கிடைச்சிருக்குது. உண்மைன்னு சொல்லும்போது நீங்க வேத வாசனை, அவர் எப்பெல்லாம் தாவீதுக்கு அந்த அசுத்தாவை பிடிக்குதோ அப்பெல்லாம் அவர் அந்த இடத்துல இருந்திருக்கிறார். சவுல் எப்பதான் சவுலுக்கு வந்து அந்த அசுத்தாவை பிடிக்குதோ அவர் அந்த இடத்துல அவைலபிளா இருந்திருக்கிறார். பாருங்களேன், நீங்க வேத வாசிக்க முடியும் 18வது அதிகாரம் 10வது வசனத்துல, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினாலே சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. வேதனை வாசி பாருங்க, தினந்தோறும் யூஸ்வலா பண்ற மாதிரி அன்றைக்கும் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை வாசிக்கிறோம். தாவீது அவைலபிளா இருந்தார். அவர் ரொம்ப அவரை அலக்கழிக்கும் போது அவர் அந்த இடத்துல இருந்திருக்கிறார். பாருங்க, அப்படியே விட்டுல ஒரு உண்மை, நம்ம தான் பண்ணி ஆகணும், நம்ம தான் செய்யணுன்ற உண்மை அவருக்குள்ள இருந்திருக்குது. அதை பார்த்திருக்கிறார். இதை வைத்து தான் அவருக்குள்ள இருந்த அந்த வாசிக்கிற அந்த கிருபையை வைத்து தான் ஆண்டவர் வந்து அவர் நெக்ஸ்ட் மூவ் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த மாற்றமே கிடையாது. இது மாத்திரம் இல்லை, இந்த சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு கிருபை, அந்த டேலண்ட் ஒரு வேலை தாவீதுக்கு இல்லைன்னு சொன்னா நெக்ஸ்ட் மூவ் கொடுக்கறது கஷ்டம். எல்லாரும் சொன்னாங்க கோலியாக அடிச்சுட்டாரு, அதனாலதான் அவர் ராஜாவை மாறிட்டாரு, அந்த இடத்துல 16,000 பாட்டெல்லாம் வந்துச்சு அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே ராஜாவோட ஒரு ஃபெமிலியரியா மாறும்படியாய் அவரோட ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்கும்படியாய் ஆண்டவர் அதுக்கு முன்பதாக பிளான் பண்ணி ராஜ அரண்மனையில கொண்டு போய் உட்கார வச்சுட்டார். நல்ல ராஜாவுக்கும் தாவீதுக்கும் நல்ல ஒரு பழக்கம் உண்டு. அங்க இருக்கிற ஆட்கள்லாம் தாவீதுக்கு நல்லா தெரியும். அதில் மாற்றமே கிடையாது. இதுக்கு அப்புறம் தான் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 17வது அதிகாரத்துல கோலியாத் வர்றார். நம்ம வாசலையா 16 நம்ம வாசித்தோம், கடைசி வாசனத்தை வாசித்தோம். அவர் வாசித்தார், சவுல் வந்து ஆரோக்கியம் அடைந்தார் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் தான் பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் அந்த யுத்தம் வரும் பொழுது அந்த இடத்துல வந்து கோலியாத் வரும். அந்த இடத்துல எதர்ச்சியாய் வந்து தாவீது வராரு. அவங்க தெரிந்த ஒரு காரியம் நீங்க தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தாவீது சொல்றாரு, நான் கூட போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது டைரக்டா அந்த நியூஸ் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ராஜா கிட்ட போகுது. நீங்க 31-32 வருஷத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரம் 31-32 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்போது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் மித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய அவர் சொல்றார், உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத வாசிக்கிறோம். அவன் சொல்றான், தாவீது சொல்றாரு, நான் போறேன். சவுல் கிட்ட கிங் கூட பேசுறாரு. ஏன்னா முன்னாடியே பழக்கம் அந்த தாவீதுக்கு. திடீர்னு போய் ரோட்ல போறவங்க வந்து நான் போய் அவனோட சண்டை போறேன்னு சொன்னா அப்னேரே விட மாட்டான், உள்ள அப்னேரே விட மாட்டான், தளபதி விட மாட்டான், அடிச்சு துரத்திட்டு இருப்பான். ஆனா தாவீது ஏற்கனவே அவனுடைய சமூகத்தில் நின்ன ஒரு மனுஷன். அவர் வாசிக்கும் போது சவுலுக்கு நல்ல விடுதலை கிடைச்சிருக்குது. இந்த காரியம் இந்த ராஜா அந்த அரண்மனை அறிந்த ஒரு உண்மை. அதனால என்ன பண்றாரு, தாவீது ஆக்சுவலா போய் பேசுறாரு, நான் போய் சண்டை போடுறேன், நான் போய் பண்றேன், ஒரு முறை கரடி வந்து சிங்கம் வந்து நான் சாவடிச்சு அப்படின்னு சில காரியங்கள்லாம் பேசும் பொழுது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 37வது வசனத்துல, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பிவிப்பார் என்றார். அப்போது சவுல் தாவீதை பார்த்து, போ சொல்லிடுறார், நீ போப்பா, நீ போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான். கிராண்ட் பண்றாரு கிங். சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ரோட்ல போறவங்கிட்ட வந்து அவன் வந்து சொன்னா ராஜா கிராண்ட் பண்ண மாட்டாரு, முடியாது. ஆல்ரெடி தாவீது சவுலுக்கு நல்ல ஒரு பிரியமான ஒரு பிள்ளையா இருந்ததுனால ஆண்டவர் அங்க போய் இவருடைய கையின் கிரியை ஆசீர்வதித்ததுனால ராஜா கிராண்ட் பண்றாரு. ஒருவேளை தாவீது தோத்தான்னு சொன்னா இவங்க எல்லாம் பெலிஸ்தருக்கு அடிமை ஆயிடணும். இதுதான் வந்து அந்த இடத்துல சேலஞ்ச்.
இப்போ ஒரு சின்ன பையனை நம்பி அனுப்புறாரு, தாவீதை அனுப்புறாரு. சவுல் இப்போ கர்த்தரோட கூட இருப்பார். நீங்க வாசித்து பாருங்க, சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரத்தை பாருங்க, தாவீதுக்கு தன் வஸ்திரத்தை உடுவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலைமையில் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான் அப்படின்னு வேதத்தை வாசிக்கிறோம். தாவீதுக்கு தன்னுடைய வஸ்திரத்தை, ராஜாவுடைய வஸ்திரத்தை தாவீது கொடுக்கிறார். அவர் போட்டு பாத்தீங்கன்னா நமக்கு செட் ஆகுதுன்னு கைட்டு போட்டு சுயமா செயல்படுற ராஜா பார்த்துட்டு இருக்கிறாரு. அவன் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறான். அவங்க அவர் என்ன பண்றாரு, போறாரு, கையில கீழே கிடக்கிற ஒரு 5 கல் எடுக்கிறாரு, எடுத்துட்டு போறாரு, ஓடுறாரு, கோலியாத்தை சாகடிக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க எல்லாம் இந்த காரியங்கள் அந்த கோலியாத்தை முறியடிச்ச பிறகு அவருடைய நேம் வந்து பயங்கரமான ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எதை வைத்து தாவீதை அப்படி செய்தான்னு கேட்டீங்கன்னா, அவர் கையில ஆண்டவர் கொடுத்தது இந்த சின்ன காரியம். அந்த சுரமண்டலம் வாசிக்கிற அந்த கிருபை நிமித்தம் அவர் புரிந்த அந்த கால நிமித்தம் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் வந்து ராஜா நீங்க கொண்டு போனாரு. அங்கு அவர் ஃபெமிலியர் ஆனதுனால கோலியாத்தில சண்டை போடுவதற்கு ராஜா கிராண்ட் பண்ணாரு. அந்த இடத்துல அவர் ஜெயிக்கிறாரு. அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு. நீங்க தொடர்ந்து வாசிப்பாங்க. ஒருவேளை நீங்க நல்லா வேதத்தை வாசித்தா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். 10ஆவது அதிகாரத்துல 55 58 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து 55 தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாதிபதியாக அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்போது ராஜா, அந்த பிள்ளையான் தான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்போது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊராயிருக்கிற உன்னுடைய அடியானாகிய ஈசாயின் மகன் அப்படின்னு சொன்னான். நம்ம வாசிக்கும் 10ஆவது அதிகாரத்துல 16வது அதிகாரத்துல வாசித்து பார்க்கும்போது இவருக்கு நல்லா தெரியும் தாவீது யாருன்னு சொல்லி நல்லா தெரியும். அவங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சிருந்தது, எல்லாம் தெரிஞ்சது. இப்போ இவர் கேட்கிறாரு, பெலிஸ்தனை விட்டு பிறகு பார்த்து கேட்கிறாரு. அவர் என்ன கேட்டா நம்ம நல்லா கரெக்டா கவனிக்கணும். தாவீது யாருன்னு கேட்கல. தாவீது யாருன்னு கேட்டாரா? கிடையாது. அவன் யாருடைய பையன் அப்படின்னு கேட்கிறாரு. தாவீது யாருடைய பையன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லல, அவன் யாருடைய பையன். இந்த நேரத்துல சில காரியங்கள் இருக்கும். அவன் யாருடைய பையன், நல்லா வேலை செய்யறானே, அவன் யாருடைய பையன், நல்லா ஒர்க் பண்றான், யாருடைய பையன் நல்லா துணிச்சலா இருக்கிறான், அந்த மாதிரி கேட்டதா பாக்குறோம். அவன் யாருடைய பையன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட்டி கலந்து வருது. நீங்க எதுக்காக சவுல் இப்படி கேட்கிறாரு, இருந்தா தெரியுமே, இது நல்லா தெரியுமே, நம்மளுக்கு எங்க எனக்கு தெரியாது, உடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்றான். அப்படின்னு இது பார்த்தா இது வேலைக்கு வந்து இந்த தாவீது அவன் கையில இருந்த தலையோடு கூட கொண்டு போற ராஜா கிட்ட, அப்பா வாப்பானே, முன்னாள் எனக்கு பயங்கரமா பிரச்சனை வந்துடும் போகுது, வா போய் நிற்க வைக்கிறாரு. கேட்கும்போது அவர் சொல்றாரு, தாவீது என் பேர்லாம் சொல்லல, நான் பெத்லகேம் ஊரான இருக்கிற உங்களுடைய அடியானாகிய ஈசாயின் மகன் தான் நானு, என் பேர் தாவீது அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு தெரியும், சவுலுக்கு தெரியும் தாவீதுன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். அதனால தான் இவர் கிராண்ட் பண்ணார். முகமுகமா பேசி இருக்கிறார் இல்லையா, பேசிதான் தன்னோட வஸ்திரத்தெல்லாம் கொடுத்துருக்கிறார். மறுபடியும் யாருமே கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சொல்றாங்க, அவருக்குள்ள அசுத்தாவி பிடித்திருந்ததுனால அவர் சில நேரத்தில் அந்த ஞாபக மருந்தெல்லாம் அவருக்குள்ள வந்திருக்கலாம். ஞாபக மருதி வந்ததுனால ஒருவேளை இப்படிப்பட்ட கேள்வியை அவரை கேட்டிருக்கலாம் சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. அல்லேலூயா. இந்த காலையில் கூட இதுதான் நான் சொல்ல வர காரியம். நம்ம சில நேரத்தில் இது வைத்து இந்த கோலியாத்தினால சில காரியங்கள் நடந்து, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு காரியத்தை வைத்து ஒரு மனுஷனை ஆண்டவர் வந்து வழி நடத்தினதை தாவீதுடைய வாழ்க்கையில நம்மளால பார்க்க முடிந்தது. அதான் சொன்ன, நம்மளுடைய லைஃப்ல சில காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார். அதுல நம்ம உண்மையா இருக்கும்போது, தாவீது பாருங்க உண்மையா இருந்திருக்கிறாரு. அவர் வேலையில எப்பவுமே அவர் உண்மையா இருந்திருக்கிறாரு. கர்த்தர் வந்து அவரை அதிகமாக பிளஸ் பண்ணதை நம்ம வேதத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல நமக்குன்னு சில காரியங்களை வச்சிருப்பார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மாற்றமே கிடையாது. அதை வழி நடத்துவதற்கு சில டூல், சில காரியங்கள் நம்ம லைஃப்ல வச்சிருப்பார். அதை நம்ம சரியா நம்ம புடிச்சு நம்ம போனோம்னா என்னோட வாழ்க்கை வந்து உண்மையாக ஆசீர்வாதமா இருக்கும். என்னோட வாழ்க்கையில நான் சொல்லணும்னு சொன்னா,
என்ன வழிநடத்துறதுக்கு ஒன்று வச்சிருந்தார். ஒரு மனுஷனுக்கு சில நேரத்தில் தாளந்து இருக்கும், சில நேரத்தில் வேற ஏதாவது சோர்ஸை வச்சிருப்பார் ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு சர்ச் ஆண்டவர் வச்சிருந்தார். அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சு பாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது, என்ன யாருக்குமே அந்த சர்ச்சுக்கு தெரியாது. அதுதான் வந்து என் லைஃப்ல ஆண்டவர் வச்சிருந்தார். ரட்சிக்கப்பட்ட புதுசில் திருமணம் ஆவதற்கு முன்பதாக ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொண்ட நாட்கள். அப்போ எனக்குள்ள ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சுக்கு போனோம். அப்போ எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு சிஎஸ்சி சர்ச், கொஞ்சம் பெரிய சர்ச் இருக்குது. நான் போகும்படிக்கு எனக்குள்ள ஒரு உந்துதல். நான் எப்போ போவேன்னு கேட்டீங்கன்னா, நைட்டு 8:30 மணிக்கு போவேன். யாருமே இருக்க மாட்டாங்க சர்ச்சில். சர்ச் வந்து எல்லாம் டோர்மெண்ட் க்ளோஸ், சிஎஸ்சி சர்ச் டோர்மெண்ட் க்ளோஸ், மெயின் என்ட்ரன்ஸ் ஒரு கதவு திறந்துருக்கும், அவ்வளோதான். ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுவேன்னா, நைட்டில் அந்த சர்ச்சுக்கு போவேன். நைட்டில் அந்த சர்ச்சுக்கு போய்ட்டு ஃப்ரெண்டில் ஒரு ஆல்பமாக இருக்கும், அந்த இடத்துல முழங்கால் போட்டு சவுண்ட் பண்ணிட்டு வருவேன். இதுதான் என் லைஃப்பில் இருந்த ஒரு காரியம். வேறு எதுவும் கிடையாது. அந்த சர்ச்சு பாஸ்டர் தெரியாது, அந்த சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு ஒரு இடத்த ஆர்டர் வைத்திருந்ததை மாத்திரம் நான் அறிந்திருந்து அங்கே போவேன். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே யாரும் வரமாட்டீங்க சில நேரத்தில் சர்ச்சு. நான் போயிடுவேன், பிரசங்க கேட்க போகணும் இல்லையோ, மூடி இருக்கிற சர்ச்சில் ஒரு கதை மட்டும் அந்த ஓட்டைக்குள்ளே போயிட்டு ரெகுலராக போயிடுவேன். ஒரு வேளை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு இதில் மிஸ் ஆச்சு, அடுத்த நாளாச்சும் போயிடுவேன். அந்த வாரத்தில் பிரசங்கம் போகிறது கேட்கறதுக்காக போல அவனுடைய சமூகத்தை போய் ஜெபம் பண்ணுன்ற ஒரு எண்ணம். அப்படியே இந்த நாட்கள் போய் கொண்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு திருமண பேச்சு வருது. திருமண பேச்சு வரும்பொழுது நான் ஃபஸ்ட்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வேணான்னு சொல்லிட்டேன். நம்மளோட மனசு அப்படித்தானே, இந்த மாதிரி வந்துச்சு. நான் சொல்லிட்டேன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாகிட்ட சொல்லிட்டேன், எனக்கு வேணாம், இங்கே போகலாம் வேணாம். ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன் ஓகேன்னு சொன்னேன்னு தெரியல. அப்புறம் வேணான்னு சொல்கிறதுக்கு பல ரீசன் வச்சுருந்தேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது திடீர்னு உள்ள ஒரு காரியம், நம்ம ஏன் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ண விடுறாங்க. நமக்கிட்ட ஒரு இடத்த வச்சுருக்கிறாரு பாருங்களேன். அதான் சொல்கிறோம், நம்ம லைஃப்பில் சில காரியங்களை வச்சுருப்போம். அதை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம லைஃப் நல்லா ஆஸ்வாதமாக இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணல, அதை அசப்டேட் பண்ணிட்டோன்னு சொன்னால் நம்மளோட சுயத்தில் போகும்போது நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போயிடும். அதே மாதிரி ஒரு நைட்டு வந்து சரி போவோம் சொல்லி 2 நாள் 3 நாள் ஆகிடுச்சு, சரி போவோம்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அதே மாதிரி நைட்டில் போயிட்டு ஜெபம் பண்ணேன். அவனுடைய சொல்ல கண்ண மூடி. அது ஒரு என் லைஃப்பில் நான் பல டிசிஷன் எடுக்கும்போது ஒரு காரியத்தை அவனுக்கு முன்பதாக வைத்து தான் நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன். இதுதான் வந்து என்னுடைய ஜெபம். நீங்கள் வேணான்னு சொன்னால் வேணாம், நீங்கள் ஓகேன்னு சொன்னால் ஓகே, நீங்கள் சொல்கிறதான் செய்வேன். அதில் வந்து மாற்றமே கிடையாது, 100% இல்லை. அவ்வளோதான். அந்த ஒரு மைண்ட் செட்டை தான் எப்பவுமே போய் ஆண்ட சமூகத்தை, அது எந்த விஷயமா இருந்தாலும் அப்படி போய் நிறுவும்போது நிறைய நேரத்தில் ஆண்டவர் வந்து பல காரியங்கள் பேசியிருக்கிறது. அவர் சொல்கிறதான் செய்வேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவனோட சமூகத்தில் போய் ஒரு காரியத்துக்காக நிற்கிறேன், என்னுடைய திருமணத்துக்காக. அவன் போய் நிற்கும் பொழுது ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஒரு இதில் நான் கண்டுபிடிச்சேன் வச்சுக்கங்களேன். அவர் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டார். பைபிள்லாம் அந்த அளவுக்கு படிக்க மாட்டான், டெய்லி ஒரு அதிகாரம் படித்த நாட்கள். ஆண்டவர் வந்து ஓகே அப்படின்னு சொன்னதும் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு, ஒரு மன மகிழ்ச்சி. அதை வந்து கர்த்தர் கொடுக்கறது போகிறது. அதுக்கப்புறம் தான் நான் வரப்போ வீட்டுக்கு வருஷம் சந்தோஷமாக நடந்து வந்தேன். எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தண்டையார்பேட்டில் இருக்கும். சர்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையில் இருக்கும். நடந்து போகிறேன், பஸ்லாம் இருந்தாலும் நான் நடந்து போகிறத விரும்புவேன். அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவேன். கர்த்தர் அப்படிலாம் தான் என்ன நடந்தார். ஆண்டவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து மறுபடியும் சரி ஓகேம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருமணங்கள் நடந்தது. நான் யோசித்து பார்ப்பேன், அன்னைக்கு ஒருவேளை நான் ஆண்டோடைய சமூகத்தில் போகாமல் நான் ஆண்டோட கேட்காம செபிக்காமல் இருந்திருப்பேன்னு சொன்னால் இன்னைக்கு என்னோடய லைஃப் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். இந்த மினிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்கும், எல்லாமே சொதப்படம் ஆகிருக்கும். இதில் மாற்றமே கிடையாது, இதில் மாற்றமே கிடையாது. நல்லா தெரியும், ஆண்டவர் வந்து சில காரியங்கள் வந்து ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுக்காகவே நம்மளை ஆண்டவர் வழி நடத்திட்டு இருக்கிறாரு. தான் சொல்கிறாரு, சில நேரத்தில் ஒரு சர்ச் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன இடமா இருக்கும், சில நேரத்தில் ஒரு நபராக இருக்கலாம், சில நேரத்தில் சபை ஊழியராக இருக்கலாம். ஆண்டவர் சில காரியம் நம்ம லைஃப்பில் வச்சிருக்கும் போது ஆண்டவர் லீட் பண்ணும்போது நம்ம அங்கே போய் உட்காந்துன்னு சொன்னால் அடுத்து என்ன வழி நடத்த போகிறார் என்பதை அங்கே போனால் தான் நம்மளால்
புரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்புறீங்க இல்லை? அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அற்புதம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போனோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பொண்ணு பார்க்க போகிறேன், அங்கே போயிட்டு பேசினேன். ஒரே வார்த்தை தான் பேசினேன். இல்லை நிறைய வார்த்தை பேசியிருக்கேன். மறந்து சேர்ந்த அவள் ஃபஸ்ட்டு நான் சொன்னது என்னென்னா, நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப்போசிட்லேருந்து ஒரு ரிப்ளை வருது, நானும் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரே ஆச்சரியம். எப்படா இது, எப்படி இதுதான் கர்த்தர் உண்டு பண்ணுகிற ஒரு காரியம். அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. இது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விளங்கவே இல்லை. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தில் நம்ம உட்கார்ந்துட்டோம்னு சொன்னால் அவர் வந்து சரியாக நடத்துவார். அதில் மாற்றமே கிடையாது. ஒரு மனுஷனோட லைஃப்பில் பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு அவன் லைஃப் எங்கே ஸ்டார்ட் பண்ணுதுன்னா அவனோட மேரேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. அவன் அதில் மட்டம் கொஞ்சம் போட்டை விட்டான்னு சொன்னால் அவன் வாழ்க்கையை வந்து காலியாகிடும். அதில் மாற்றமே கிடையாது. அதில் மட்டும் அவன் வந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு கொஞ்சம் விலகினாலும் அவனோட வாழ்க்கை வந்து ரொம்ப நிலைமையை வந்து பரிதாபத்துக்குள்ளே போயிடும். ரொம்ப முக்கியம். ஒரு அந்த லைஃப் பார்ட்னரை வந்து சூஸ் பண்ணுறது ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கணும். எனக்கு பிடிக்கலன்னா அதான் அப்புறம் ஆண்டவர் ஒர்க்கே சொல்லிட்டாருன்னா கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணிடணும், தாலியை கட்டிடணும். நாங்கள் ஃபஸ்ட் நீங்கள் தாலி கட்டினீங்களா? ஆமாம், நான் தாலி தான் கட்டினேன். ஆமாம், இந்து முறைப்படி தான் கல்யாணம். எங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா பண்ணி போட்டோம், என்ன மந்திரம் ஒன்றா சொல்லிட்டோம். ஆனால் இருதயம் வந்து அது கிடையாது. நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுப்போம். வீட்டில் தெரியாமல் நிறைய பிள்ளைங்க வந்து ஞானஸ்தானம் எடுப்போம். சர்ச்சஸ் அவங்க திருமண காரியங்கள் ஒன்று வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாம் நிற்க முடியாது. சில பிள்ளைங்க நின்று சண்டை போட்டுதான் நடக்கும். சில பிள்ளைங்க நிற்க முடியாமல், வீட்டில் சொல்ல முடியாமல், இந்து பசங்களை இல்லை இந்து பொண்ணுக்களை ஆண்டவர் அறியாதவங்களை என்ன பண்ணிக்கிட்டு திருமணம் ஆகிட்டு அவங்க லைஃப்பில் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். நான் சொல்லுவேன், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களாம் அப்படி தான் அட்வைஸ் பண்ணிடுறேன். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுமா, என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. அவர் சரியா நடத்துவார். நீ செவிக்கிற பிள்ளைய மாத்திரம் இருந்து பாரு, உன் வாழ்க்கையில சரியா எல்லாத்தையும் ஆண்டவர் கனெக்ட் பண்ணுவாரு. அவர் உன்னை நடத்துகிற தேவன். நிறைய பேர் நான் டீச் பண்ணிருக்கேன். அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமாவா இல்லையா? ஆமா. அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் காட். அவர் மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் காடை நீங்க பார்க்கவே முடியாது. நம்ம லைஃப்ல நம்ம வந்து பெர்ஃபெக்டே கிடையாது, ஒழுங்கே கிடையாது. ஆனால் நம்ம நடத்துகிற தேவன் அவர் ஒழுங்கான தேவனாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அழகாக நடத்துவார். ஒரு லைஃப் ஆண்டவர் நடத்துவார். தாவீதுக்கு ஆண்டவர் வேணும். அவன் ஆட்டு மந்தில் இருந்தாலும் சரி, ஆடை மேய்க்கிறவன் இருந்தாலும் சரி, ஆட்டை குளிப்பாட்டவன் இருந்தாலும் சரி, அவன் ரோட்டில் நடக்கிறவன் இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு பையனை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, அவனை ஆசீர்வாதின்னு சொல்லிட்டு அவனை டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா, அவருடைய மண்டையில் வந்துட்டுன்னு சொன்னால் அவனை எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு போய் அவர் த்ரோனில் உட்கார வச்சு அழகு பார்க்கிறவர் தான் இந்த ஆண்டவர். எப்போ ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர்களை கொடுத்துட்றானோ, ஆண்டவர் நீங்க என் வாழ்க்கை நடத்துங்கப்பா, என் வாழ்க்கை உங்களுடையதுன்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்து ஆண்ட கரத்தை கூட அவங்க வாழ்க்கை பாருங்க. நான் சொல்லுவேன், பயங்கரமான பிளஸிங் உள்ள கர்த்தருடைய வழிநடத்தல் அவனோட வாழ்க்கை நடந்துச்சுன்னா அவன் ஆசீர்வாதமா இருப்பான். அவனோட வாழ்க்கையில் அவனோட வழிநடத்தல் இருக்கும். கர்த்தர் அவனோட கூட பேச ஆரம்பிப்பார், கர்த்தர் அவனை நடத்த ஆரம்பிச்சிருவார். எல்லாரும் மாற்றமே கிடையாது. எல்லாமே அவர் சகலத்தையும் அதன் காலத்தை நேர்த்தியால் அழகாய் கிரமமாய் அவர் மாத்திரம் தான் செய்ய முடியும். நம்மளால காலங்களை கணிக்க முடியாது. நம்ம லைஃப் அடுத்த என்ன நினைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம நடத்துகிற ஆண்டவர் இருக்கார் தெரியுங்களா, அவர் சரியா நடத்துவார். அதில் வந்து மாற்றங்களே கிடையாது. அது பேர் நம்புறீங்க நீங்க? அல்லேலூயா. அவர் சரியாய் வழி நடத்துகிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தா 2 ராஜாக்கள் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1 to 6 முடிய இந்த வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சுனேமியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை கொடுத்து முன்னாடி வசனத்தில் முன்னாடி அதிகாரத்தில் வாசிக்க முடியும். எலிசா அந்த அம்மாவுடைய பிள்ளையை வந்து உயிர்ப்பித்தார். சுனேமியார் கிட்ட எலிசா சொல்றாரு, அம்மா தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், அதனால நீ வந்து போயிட்டு அப்புறம் நீ வந்தாவா இல்லை அங்கே செட்டில்னா ஆகிடுங்கிற மாதிரி சொல்லி அனுப்புற. எலிசாவுடைய வார்த்தைக்கு கேட்டு செவி கொடுத்து அவனுடைய வார்த்தைக்கு படிந்து அந்த அம்மா என்ன பண்றாங்க, தன்னுடைய பிள்ளையோடு கூட இருக்கிற இடத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. 7 வருஷம் அவள் வந்து பெலிஸ்த தேசத்துக்கு போய் குடியிருக்கிறாங்க. அந்த 7 வருஷம் அங்கே இருக்கிறாங்க. வீட்டில் இருந்த இடம், நிலங்கள், வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு 7 வருஷம் போயிடுறாங்க. தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிற வார்த்தை கீழ்ப்படுகிற ஒரு காரியம் எலிசா சொல்லிட்டார், அவ்வளோதான். அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. 7 வருஷம் முடிந்த பிறகு அந்த அம்மா கடந்து வராங்க. நீங்கள் 4வது வருஷத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 4வது வசனத்தில், அந்த நேரத்தில் நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை,
அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாக இருந்த கேயாசுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமா சொல்லிடுறான். நம்ம கிளம்பிட்டாங்க. அங்கிருந்து ராஜாவை பார்க்கணும், முறையிடணும், நமக்கான அந்த வயல் நிலங்கள்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. ராஜாவுக்கு வரும்பொழுது இந்த இடத்துல அவருடைய அரண்மனையில அந்த நேரத்துல ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருது, எலிசா என்னெல்லாம் அற்புதம் செய்தா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு எலிசாவுக்கு வேலைக்காரன் அந்த கேயாசி, அவர் ஒரு குஷ்டரோகி. அம்மாவா இல்லையா? அவர் ஒரு குஷ்டரோகிக்கு என்னப்பா அரண்மனையில வேலை? அவருக்கு ஏன் அரண்மனையில வேலை? இதுதான் காட், இதுதான் கடவுள். ஒரு லைஃப்ல எல்லாமே அவர் சரியா நடத்துவார். நம்ம மட்டும் அவனுடைய வார்த்தை கீழ்படுதுன்னு சொன்னா கரெக்டா நடந்து அப்பாட்டு போயிட்டே இருக்கும். நமக்கு ஏதாவது கொஞ்சம் முரண்டை பிடிச்சுன்னா நடக்குது. அந்த அம்மா ஆண்டவர் சொன்னாங்க 7 வருஷம், கரெக்டா 7 வருஷம் முடிஞ்ச பிறகு வந்தாங்க. 6வது வருஷமே தெரியும்னா 1 வருஷம் தானே இருக்கும். போய் அட்ஜஸ்ட் 7 வருஷம்னா 7 வருஷம் நீ காத்திருக்கிற ஒரு அனுபவம் வேணும். கர்த்தர் சொன்னாரா 7 வருஷம்னா 7 வருஷம் நீ காத்திரு. அது ஒன்றும் பாழா பிள்ளாது. ரெட்டிப்பான நன்மை தான் ஆண்டவர் கொடுப்பார். காத்திருக்கிறவன் பெற்றுக்கொள்வான். கர்த்தரோட கர்த்தர் இருக்கிறவன் பெற்றுக்கொள்வான். காத்திருக்கிறாங்க அம்மா, காத்திருக்கிறாங்க அந்த அம்மா. முடிஞ்ச உடனே தான் வராங்க. முடிஞ்ச உடனே வந்ததுனாலதான் சரியாய் அந்த நேரத்தில் ராஜாவுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வருது. எலிசா என்னெல்லாம் பண்ணாரு? அவர் கேயாசி சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றாரு, செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, நல்லா கவனி, அந்த ராஜாவுக்கு சொல்லும் பொழுது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாழாக இந்த ஸ்திரீ வந்து கரெக்டா கோயின்சைட் ஆகுது பாருங்க. கரெக்டா ஆண்டவர் பண்ணுவார். அவன் சொல்லுவதற்கும் அந்த அம்மா வந்து நிற்கிறதுக்கும் சொல்லுவாங்க, இப்பதான் ஒண்ணு நினைச்சேன். அப்படிலாம் யாரால பண்ண முடியும்னா கடவுளால மாத்திரம் தான் பண்ண முடியும். அந்த அம்மா வந்து ராஜா கிட்ட முறையிட கூட இல்லை, முன்பதாவே கர்த்தர் காரியங்களை எல்லாத்தையும் முடிச்சிருந்தாரு பாருங்க. உடனே இப்ப இந்த அம்மா தான் நிற்கிறான், இந்த பையன் தான் எலிசா உயிர்ப்பித்தான்னு சொல்லும்போது ராஜாக்கு ஒரு ஆச்சரியம். உடனே அந்த அம்மா கிட்ட விசாரிக்கிறார், என்னம்மா நடந்து சொல்லும்போது அந்த அம்மா டீட்டெயிலா சொல்றாங்க. உடனே அவர் கமெண்ட் பண்ற, அந்த அம்மாவுடைய வயல் நிலத்துல எவ்வளவு நாள் அந்த விளைச்சலுக்கான காரியம் எல்லாத்தையும் அந்த அம்மா கொடுக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஆர்டர் கொடுத்துறாரு. எல்லாம் சுலபமா முடிஞ்சு போச்சு. பாருங்களேன், அந்த நேரத்துல அவர் எப்படி பண்றாரு பாரு. அந்த அம்மா சரியாய் வருவதற்கும் முடிஞ்சவங்க 7 வருஷம் முடிஞ்சு வராங்க. அந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவ கிட்ட ஆண்டவர் ராஜா பேசிட்டு இருக்காரு. யாரும் கிடைக்கலையா? எலிசாவையும் கூட்டத்தோட பேசிருக்கலாம், வரமாட்டார். அது வேற பாருங்க, ஆண்டவர் எப்படிலாம் பண்றாரு. கரெக்டா கோயின்சைட் பண்றாரு பாருங்க அவங்க லைஃப்ல. அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வோமா, எப்படி ராஜா கிட்ட போய் பேசுறது, என்ன ஆதாரம் நம்ம கேட்கறது தான். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம போய் நின்னா போதும். கர்த்தர் அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு முன்பதாகவே கர்த்தர் அந்த இடத்துல பாருங்க எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் ஒழுங்காய் இந்த ஆண்டவர் செய்யற. நம்ம செய்ய வேணும், நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாம சில காரியங்களை நம்ம துருதுருன்னு பண்ணும்போது தான் சில நேரத்தை போய் மாட்டிக்கிறோம். அந்த நேரம் கர்த்தர் குறித்த நேரத்துல அது கோயின்சைட் ஆகாது. நாம அதுக்கு முன்பதாக முயற்சி செய்யும் பொழுது, அதுக்கு முன்பதாக எல்லாச்சும் பண்ணினு சொல்லி நம்ம ஏதாச்சும் பண்ணும்போது, நம்ம சுயத்துல ஓடும் பொழுது அந்த டைம் மேட்ச் ஆகுது கிடையாது. ஆனா நம்ம காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய படத்துல கரத்துல அடங்கி இருக்கும் போது, அந்த நேரம் வரும்போது கர்த்தர் எல்லாத்தையும் ஆண்டவர் வாழ்க்கப்படுவார். அல்லேலூயா. நம்ம காத்திருக்கணும். சில நேரத்துல காத்திருக்கிற அனுபவம் நமக்கு வேணும். நம்ம காத்திருந்தாங்க பாருங்க 7 வருஷம், ரொம்ப லாங் இயர்ஸ். பரவாயில்ல, பரவாயில்ல, முடிவு வரைக்கும் காத்திருப்போம். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்ல மாட்டார் எத்தனை வருஷம்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்லிட்டா பரவாயில்ல. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்ல மாட்டார், காத்திரு மட்டும் சொல்லியிருப்பார். வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லுவார். சில நேரத்தில் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் மூவ் பண்ற வரைக்கும், நெக்ஸ்ட் ஆண்டர் பேசுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது, கரெக்டான நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டர் என்ன பண்ணுவார், வாய்க்கப்பட்டுருவார். மேரேஜாக இருக்கலாம், மேரேஜாக இருக்கலாம். சில நேரத்தில் திடீர்னு ஒரு ஆளை பார்க்கும்படி ஆண்டர் சில நேரத்தில் கிருபை செய்வார். வரைக்கும் அதனால பார்த்துருக்க மாட்டேங்க. திடீர்னு அவரை பார்ப்போம், ஒரு லிங்க் கிடைக்கும், சில காரியங்கள் அப்படியே முடியறதுக்கு ஆண்டர் பண்ணுவார். இதெல்லாம் எப்போ நடக்கும், நம்ம அவருடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்கும் போது பாருங்க, கர்த்தர் இப்படியும் ஆண்டவர் நடத்த முடியும், ஆண்டவர் செய்ய முடியும். இது ஒரு மாத்திரம் கிடையாது. நீங்க எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் மொர்தெகாய் ராஜாவுடைய அரண்மனை வாசல்ல உட்கார்ந்துருக்கிறார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராஜாவுடைய ட்ரெஸ்ஸை போடுகிறாரு, குதிரையில ஏறிடாது, எல்லாரும் சலூட் அடிக்கிறாங்க, நிலைமையை மாற்றுகிற தேவன் அவர். அன்னைக்கு நேற்று நாங்கள் தூக்கம் வர மாட்டேங்குது, என்னடா ஆச்சு? கர்த்தர் என்ன ஒன்றா பண்ணுவார். நம்ம வெயிட் பண்ணுவோம், என்னடா வாசல்ல உட்காந்துருக்கிறோம், வெயிட் பண்ணுவோம், என்னடா ஒருத்தர் நம்ம அகேன்ஸ்டா இருக்கணும், நமக்கு அகேன்ஸ்டா பிளான் பண்றோம், வெயிட் பண்ணுவோம், காத்திருப்போம். அந்த சமூகத்தை காத்திருக்கும் போது பாருங்க, கர்த்தர் அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கர்த்தர் தன்னுடைய காரியங்களை அவர் அழகா செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம அமைதியா உட்கார்ந்து அவருடைய சமூகத்தை உட்கார்ந்துருக்கணும்.
அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது பாருங்க கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வழி நடத்திக்கிறது ஒரு காரியம் நாம் விளங்கி கொள்ளணும். ஆண்டவர் என்னை அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் என் லைஃப் ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. அவர் சரியாய் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் சில கருவிகளை என் லைஃப்ல கொடுத்திருக்கும் போது அதில் உண்மையா இருக்கணும், அடங்கி இருக்கணும். காத்து இருக்கும் போது பாருங்க நம்ம லைஃப்ல ஆண்டவர் செய்ய நினைத்த காரியங்கள் அது ஒன்றாகிலும் தடைப்படவே படாது. நம்ம இப்போ நம்ம கண்ணில் விடுக்கணும் சாப்பிடுவோம். பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம், நம்ம துதிக்கிறோம். இந்த நல்ல கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலங்களிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசி நம்மளோட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அனைத்தையும் சகலத்தையும் அதிக காலத்திலே நீர் நேர்த்தியாய் அழகாய் கிரமமாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம். நீங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இருக்கிற ஒவ்வொரு நீங்க முன்குறித்து உங்களோட லைஃப் நீங்க தூக்கி எடுத்திருக்கிறீங்க. நீங்க உங்களோட லைஃப்ல என்ன நோக்கத்தோடு கூட நீங்க தேர்ந்தெடுத்தீங்களோ, நீங்க எப்படி வழி நடத்த விரும்புகிறீங்களோ அப்படியே இந்த நாளில் எங்களை முற்றிலுமாய் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பின் திருக்கரத்தை வந்து செபிக்கிறோம். நீங்க வழி நடத்துங்கப்பா, நீங்க வழி நடத்துங்க. நீங்க தான் எங்களை வழி நடத்த முடியும். இந்த நாளில் எங்களை வாழ்க்கையை முற்றிலுமாய் உங்களுடைய கரத்தை வந்து செபிக்கிறோம். அழைத்தவர் நீர், அழைத்தவருக்கு தெரியும் வழியில செங்கடல் வந்தாலும் அவரால் வழி நடத்தி செல்ல முடியும். பயப்படணும் அவசியம். இந்த வழியில போகும்போது யோர்தான் பிரவாகத்து வந்தாலும் இந்த ஆண்டவரால் வழி நடத்தி செல்ல முடியும். ஒண்ணுமே இல்லைனாலும் இந்த ஆண்டவரால் வழி நடத்தி செல்ல முடியும். உணவே இல்லைனாலும் ஆண்டவர்கள் நம்மளை போஷிக்க முடியும். தண்ணியே இல்லை, கற்பாறையில தண்ணீரை ஆண்டவர்கள் வரவழைக்க முடியும். காரணம் அவர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய பார்வைக்கு சில நேரத்தில் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் விளங்காத மாதிரி இருக்கும். ஆண்டவரால் ஒரு சின்ன உள்ளங்கை மேகத்தை வைத்து தேசத்துல ஒரு பெரிய ஒரு மழையை ஆண்டவரால் கொடுக்க முடியும். நாம் விசுவாசிக்க வேண்டிய ஆண்டவரை, ஆண்டவரை நீர் என்னை நடத்துங்கப்பா, நீர் என்ன நடத்துங்கப்பா. என்னுடைய சுயத்தை நான் ஓடாதபடி, என்னுடைய விருப்பத்தை நான் என்னோட வாழ்க்கையில விதைத்து அதற்கு நடக்காதபடி ஆண்டவரே நீர் என்னை நடத்தும். முன்பதாக நான் தாழ்த்த விரும்புகிறேன், தாழ்த்த விரும்புகிறேன் ஆண்டவரே. உண்மையா இருக்க நான் விருப்பட்டோம், உண்மையா இருக்க இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கிற சின்ன சின்ன கிருபைகள், என் லைஃப்ல நீங்க விதைச்சிருக்கிற சில காரியங்களை நான் அதை உண்மையா இருக்கப்பா கிருபை செய்யும். மனுஷனுக்கு அல்ல, உமக்கு பிரியமானபடி வாழ இந்த நாளை நான் அர்ப்பணித்து செபிக்கிறேன். என்னோட வாழ்க்கையை மாற்ற உங்களால தான் முடியும், எங்களை உயர்த்த வைக்க உங்களால தான் முடியும், எங்களை ஆசீர்வதிக்க உங்களால தான் முடியும், எங்களை வாழ்க்கை அழகுபடுத்த உங்களால் மாத்திரம் தான் போக முடியும். நீர் தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்க தான். உங்களுடைய கரத்துல எங்களை காலத்தில் செபிக்கிறோம். இந்த லைஃப்ல அடுத்து நீங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்க அது சரியா ஏற்ற வேலைகளை செய்ய போறதுக்காக நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி, நீ சரியா செய்ய போறீங்க, நன்றி. சரியா நேரத்தை கொடுக்க போறீங்க, ஸ்தோத்திரம். சரியான நேரத்தை எங்களை மூவ் பண்ண வைக்க போறீங்க, ஸ்தோத்திரம். சரியான நேரத்தை சில ஓப்பனிங்க கொடுக்க போறீங்க, ஸ்தோத்திரம். சரியான நேரத்தை நீங்க அடுத்த நிலைமைக்கு நீங்க கொண்டு போக போறீங்க, ஸ்தோத்திரம். உங்களுடைய பலத்த காலத்துக்குள்ள இந்த நாள் எங்கள் சபையை அனைவரும் அர்ப்பணித்து செபிக்கிறோம். நீ சொல்லியிருக்கு நீங்க காற்றையும் பார்க்கணும் அவசியம் கிடையாது, மழையும் பார்க்கணும் அவசியமும் கிடையாது. நீங்க நினையாத வேலையில் இந்த பள்ளத்தாக்கை ஆண்டவர் நிரப்புவார். நீங்க நினையாத நேரத்தில் உங்களோட லைஃப்ல என்ன காரியம் நிரப்பணுமோ அதை நிச்சயமா இந்த ஆண்டவரால் மாத்திரம் தான் நிரப்ப முடியும். அது எங்கிருந்து வரும் தெரியாது, அந்த தண்ணீர் எங்கிருந்து ஓடி வரும் தெரியாது. கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். நிச்சயமா ஒரு பாளையத்தில் உன்னை விட்ட வாழ்க்கையில நிச்சயமா தண்ணீர் வந்து விழும், தண்ணீர் நிரம்ப இருக்கும், அது உனக்கு பிரயோஜனமானதா இருக்கும். அது விட்டு அநேகர் ஆசீர்வாதமா இருப்பார்கள். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறவர் அவர். அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். என்னடா காத்து இல்ல மழை யோசிக்க அவசியம் கிடையாது. இந்த வார்த்தை இருக்கு ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய வார்த்தை இருக்கு ஆண்டவரே, எனக்கு நீங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் செய்வீங்க, எல்லாம் நீங்க செய்வீங்க. உடைய கரத்தை இந்த நாளில் நாங்கள் தாழ்த்த விரும்புகிறோம், உடைய கரத்தை நாங்கள் தாழ்த்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதி இருக்கிற இந்த நாளாக இருக்கிற ஒவ்வொரு நீங்க பிளஸ் பண்ணுங்க. இந்த நிறைவான ஆசீர்வாதம் கூட லைஃப்ல தங்கிருக்கு சொல்லிடுறேன். ஒரு விஷயம் கூட பிள்ளைங்க நீங்க ஆசீர்வதி, ஆசீர்வதி பிளஸ் பண்ணுங்க. நாட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. இந்த நாட்டில் ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. என் தேவன் நாளைக்கே உங்களால செய்ய முடியும் ஆண்டவரே. நாளைக்கு நிலைமையை மாற்ற முடியும். இன்றைக்கு இரவுல உங்களால நிலைமையை மாற்ற நீர் வல்லவர். நாளைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும் ஆண்டவரே. நீங்க செய்து கொண்டிருக்கிற எங்களுக்காக நீங்க காரியங்களை பார்த்து நீங்க துரிதமா நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க.
அதற்காக நன்றி செலுத்துகிறோம். லார்ட், ஒவ்வொரு நீங்க பிளஸ் பண்ணுங்க, ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நன்மையும் கிருபையும் இந்த பிள்ளையோட வாழ்க்கையில தொடர்ந்து இருப்பதா தேவன் பலத்தின் கிருபையும் ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களுக்கும் நம் அனைவரோடு இருந்து வழிநடத்துவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.